நண்பர்களே, கூடூர் சந்தையில இப்போ நம்ம வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில இருக்கிறோம். வெள்ளாடுகள்ல வளர்ப்பு குட்டிகள் வாங்க வந்தோம். எந்த அளவுக்கு வளர்ப்பு குட்டிகள் வந்தது, என்ன విலைకి విత్తதுன்றதை நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో మేక పిల్లలు, మేకపోతు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధరకి అమ్మినాయి అనేది చూస్తాము. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு குட்டிகள் ஓரளவுக்கு வந்தது. விலையுமே பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலுமே திண்டிவனத்துலேருந்து ஒரு நண்பர் வந்தார். அவர் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவை விட இங்கே வந்து விலை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமலே போயிட்டார். ஒரு 30 குட்டி எடுக்கணும்னு சொல்லி வந்தார். அதே வண்டியில் தான் நானும் வந்தேன். திரும்ப அவங்க கூட தான் போனேன். ஆனால் எடுக்காமலே போயிட்டார். அவர் வேறு ஏதோ ஒரு சந்தையில் கூட எடுத்தேன்னு சொல்கிறாரு. அங்கே விலையை விட இங்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனுடைய ஜாதி வேறு, அந்த குட்டிகளுடைய ஜாதி வேறு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வளரக்கூடிய குட்டிகள், ஹைட் வரும், நல்லா வந்து வெயிட் வரும். ஸோ அதனால் இந்த விலை வித்தியாசம் இருக்கா என்னன்னு தெரியல. அவருமே நான் எடுத்ததுமே நல்ல కుట్టికలు தான் அப்படின்னு சொன்னார். ఫ్రెండ్స్, ఈరోజు మేకపోతు పిల్లలు నార్మల్గా వచ్చినాయి. విల కూడా జాస్తి అని చెప్పను మాలదు. 8 గంటల దాకా కూడా పిల్లలు దొరికినాయి. நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்సాప్లో అனுப்பి வச்சுருக்கேன். உங்களை వాట్సాప్ గ్రూప్లో యాడ్ பண்ணிடுறேன். అది உங்களுக்கு యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ క్లిక్ చేసి అలా ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. ఆల్రెడీ సబ్స్క్రైబ్ చేసిన వాళ్ళైతే అట్లీస్ట్ ఒక లైక్ అన్నా చేయండి, మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి. ఇస్తారా? మారుబేరమా లేదు కొనుక్కున్నారు? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 13 கிலோ 14 கிலோ அந்த மாதிரி வரும். ஜோடி வந்து 13,500ன்னு சொல்லிட்டு వాంగి வச்சுருக்காராம். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు యావరేజ్గా ఒక 13-14 కిలోలు రావచ్చు. జత 13,500 అని తీసి పెట్టినా అంట ఆయన. సాకుడు కోసం తీసుకున్నాడు. 50 రూపాయలు. ఇప్పుడు మీరు ఎక్కడి నుంచి వచ్చి ఇక్కడ కొంటున్నారన్నా? భద్రాచలం నుంచి. ఈడ కొని ఎత్తుకుపోయి ఆడ సంతలో అమ్ముకుంటారా? ఈడకి ఆడికి రేట్లు ఎట్టుంది? ఒక్కోసారి మార్కెట్ ఎక్స్టెండ్ అయితే ఒకసారి ఒకసారి లాభం వస్తుంది, ఒకసారి మీరు కొనిన దానికి రేటు. ఇది ఎంత కొన్నారు? 11,000. సరే సరే. ఈ బండిలో ఉండేటి మన పెద్ద చిన్న అన్నీ కొంటారు. சரிண்ணா, தேங்க்ஸ். நண்பர்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பத்ராச்சலத்துலேருந்து வந்து இங்கே குட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஏதோ லோக்கல் சந்தை இருக்கான், அதில் விற்கிறாங்களாம். ஒரு வாட்டி லாபம் வரும், ஒரு வாட்டி நஷ்டம் வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த சந்தைகளை விட இது பெட்டர்ன்ற மாதிரி தான் தோணுது. என்ன இவ்வளோ விலை சொல்கிறாங்களேன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கும், அது சொல்ல முடியாது. குட்டிகள் நின்றுடுச்சு, ஆள் இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க, நஷ்டத்துக்கு கூட கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க வாங்கின விலையை விட கம்மி பண்ணி கூட கொடுத்துருவாங்க. ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, குட்டி கம்மியாக இருக்கணும் போது கூடுதல் விலை சொல்லுவாங்க. கொடுங்க. எவ்வளோ இது? எவ்வளோ? இது எவ்வளோ எடுத்தோம்? இப்போ நம்ம இந்த மூணுத்தையுமே ஜோடி எவ்வளோ எடுத்தோம்? ஜோடி 12,000. தண்ணிக்கு இஷ்டம்ல வளர்ப்புக்கு தானா இல்லை விற்கிறதுக்கா? வளர்ப்புக்கு தான். இது வர எந்த ஊர்னா உங்களது? திருவண்ணாமலை போலூர். குட்டி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நண்பர்களே, இவங்க திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து வந்து குட்டி எடுக்கிறாங்க. 1-2 செலக்ட் பண்ணி அந்த கருப்பு சாயல் இருக்கிறதா பார்த்து எடுக்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஆவரேஜாக ஒரு 14-15 கிலோ இருக்கலாம். கெடா குட்டியை விட ஃபீமேல் வந்து கொஞ்சம் விலை கம்மி தான். இங்கே அந்த பேட்ச்லேருந்து 3 குட்டி எடுத்தோம். முதல்ல அந்த சின்ன சைஸ் குட்டி தான் கொடுப்பேன்னாரு. அப்புறம் மொத்தமே நான் வந்து அதே விலைக்கு கொடுத்துட்றேன், எடுத்துக்கன்னாரு. இவங்க இல்லை, வேறு இடத்துல வாங்கிட்டோம், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ 6,000 ரூபாய்க்கு அந்த பெரிய குட்டியும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ இந்த కుట్టిகளோட కూடுదలాக தான் இருக்கும். ఫ్రెండ్స్, వీళ్ళు తిరువణామల దగ్గర నుంచి వచ్చి పిల్లలు ఎత్తినారు. ఇప్పుడు మనం ఎత్తింది కొదం పిల్లలు 3 పిల్లలు, జత 12,000 అని చెప్పి ఎత్తినాము. మొదలు చిన్న పిల్లల వరకు ఆ రేటుకి ఇస్తానన్నాడు. మళ్ళీ రేటు సరిగ్గా లేదనే దానివల్ల మొత్తానికి 6,000 పిల్ల మీద ఇచ్చేస్తానని చెప్పినాడు. యావరేజ్ మీద ఒక 14-15 కిలోలు ఉండొచ్చు.
ఆ పెద్ద పిల్లలు ఇంకా 1 కిలో 2 కిలో జాస్తిగానే ఉంటాయి. పోతు పిల్లల కాడికి కొదం పిల్లలు కొంచెం వెల తక్కువే ఇక్కడ. அது ஸ்கின்னு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு. சொருகு ஜோடி 13,000ன்னா வாய்ப்பு வந்துருக்குது. కొన్నే వాయిచ్చేదేనా నువ్వు కొన్నే వాయిచ్చేదా ఎంత కొన్నావా ఎంతగా అయిందినా 15,000 சும்மா சொல்கிறாரு. மொத்தமே 6,000 குத்துறேன்றாரு. பொட்டைக்குட்டி எடுத்து வளர்க்குறவங்க வாங்கி வளர்க்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ பார்த்தது ஜோடி 13,300 அந்த கொஞ்சம் சின்ன குட்டி இருந்தது, அதோடு சேர்த்து கொடுத்தாங்க. நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் மொத்தம் 100 இருக்குது. ஆவரேஜாக ஒரு 18 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 கிலோவுக்கு மேலே தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15லேருந்து உங்களுக்கு 20 கிலோ வரைக்குமான குட்டிகள் இருக்குது. ஆவரேஜ் 18 கிலோ. ஜோடி வந்து 16,500 ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது தேவை இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மற்ற விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன். கூட வந்து விலை பேசி எடுத்து தரேன். இந்த குட்டிகள் எல்லாமே ఆంధ్రాలో இருக்குது. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు స్క్రీన్లో చూస్తూ ఉండే పిల్లలు మొత్తం 100 ఉన్నాయి. ఆంధ్రాలో ఉంది. యావరేజ్గా 18 కిలోలు ఉంటాయని చెప్పున్నారు. 15 కిలోల నుంచి 20 కిలోల లోపల పిల్లలు ఉన్నాయి. జత 16,500 ఫైనల్ అని చెప్పున్నారు. కానీ మనం నేరులో మాట్లాడేటప్పుడు ముందు వెనక మాట్లాడుకోవచ్చు. పెద్దగా బార్గెయిన్ చేసేదానికి ఛాన్సెస్ లేదు. మినిమం బార్గెయిన్ చేసేదానికి ఛాన్స్ ఉంది. ఎవరికైనా కావాల్సి ఉంటే పైన స్క్రీన్లో కనబడే నా మొబైల్ నెంబర్కి కాల్ చేయండి. నేను మిగతా డీటెయిల్ చెప్తాను. నేరులో వచ్చి விலை மாట్లాடி మీకు எத்திஸ்தானு. வண்டி காவால்சி ఉంటే கூட నేను அரேஞ்ச் చేసిస్తాను. நண்பர்களே, நான் கூட வந்து விலை பேசி எடுத்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டி வேணும்னாலும் நான் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சேஃபாக அனுப்பி வைக்கிறேன். நண்பர்களே, நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு குட்டிகள் வேணும்னா தைரியமாக நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. நான் வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சேஃபாக அனுப்பி வைக்கிறேன். இவ்வளோ லாங்குன்னெலாம் யோசனை பண்ணாதீங்க. 100 குட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அல்லது 80 90 சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு குட்டிக்கு அதிகபட்சம் 250லேருந்து 300 அந்த மாதிரி தான் வரும். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. எவ்வளோ லாங்காக இருந்தாலும் இங்கேருந்து நம்ம ஈவினிங் கிளம்புனோன்னா மறுநாள் காலையில் அங்கே போய்ட்டு லேண்ட் ஆகிடலாம். குட்டிகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அப்புறம் பணம் கொண்டு வர்றது கொண்டு போகிறதுல சிரமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.